ஏய், இந்த பொண்ணு தானே? ஆமா சித்தப்பா, நம்ம செலக்ஷன் எப்படி? அதுக்கேண்டா மூஞ்சியை கிட்ட எடுத்துன்னு வர? நல்லா தான் இருக்குது. வாங்கம்மா வாங்க. எத்தனையோ கலர் ஒயிட் கட்சி பார்த்திருப்பீங்க, ஆனா இது அந்த மாதிரி கட்சி கிடையாதுமா. துபாயிலிருந்து வரப்பட்ட வாசனைய திரவிய கட்சி. மா வாசனை திரவியமா? வாசனை திரைப்பிறையா? ஆமா மேடம், இந்த கட்சி யூஸ் பண்ணீங்கன்னா சென்ட் அடிக்க வேண்டாம் மேடம். ஏன் குளிக்கவே வேணாம். ஏய், கண்டதை பேசி அந்த பொண்ணை ஓட விட்றாத. சரி 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 சரி. இறங்குடா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா தெரியாது மேடம், மொத பார்த்தா தான் தெரியும். ஏய், விட்றா. சித்தப்பா செல்லத்தை பார்த்துக்கிட்டோம். ஐயோ பார்த்து சித்தப்பா. ஐயோ அதோ போறேன். வண்டி எடுறா. ஏய், வண்டி உங்க அப்பனா வந்து எடுப்பான். வண்டி எடுறா. சித்தப்பா மூச்சு மட்டும் நல்லா பேசிருக்கேன். அவனை வண்டி சொல்லு. நொட்டு வாங்க. அந்த டைலாக் எழுதுனது நான் தான்டா. எழுதுனா வண்டி எடுக்க மாட்டியா? நல்லா முடியாதுடா. அடிச்சு போடுடா. சித்தப்பா சித்தப்பா ஒழுங்கா அவனை வண்டி ஓட்டு. அடிச்சு போடுடா. என்ன? ஹாய் சார், ஐ எம் ஜபகுமார். அதுக்கு? திருச்சியிலேருந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். வந்த இடத்துல என் பர்ஸ் யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஐயோ பர்ஸெல்லாம் பார்த்து வச்சிருதுல. மோசமான ஊர் சார் இது. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஒரு 150 கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன். சேஞ்ச் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். மிஸ்டர் ஜபகுமார், உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமா? படுத்துறானுங்களே. டேய், யாரா நீங்களா? என்னையிட கடத்து வச்சிருக்கீங்க? கார்லாம் வச்சு எது கடத்துவாங்க? சொட்டு மருந்து ஊத்துறதுக்கா? எல்லாம் பணத்துக்காக தான். போடுறி உங்க அப்பனுக்கு போன. முடியாதுடா. கையில கத்தி இருந்து உனக்கு பயம் வரல? டேய், போன் அவன்கிட்ட இருந்தா நான் எப்படிடா பண்றது? பச்சை பண்ணி செத்தடா. டேய் ஷார்ப்பு, ஷார்ப்பு, என்ன சித்தப்பா? போனை போடுறா. ஐயோ போட்டானே. மூஞ்சப்பா, எங்க அண்ணன் பெத்த தரித்திரம். ஏய், உன் அப்பா நம்பரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? அபாயம். உன்னை பெத்ததுக்கா? ஏசுதா ஏசுதா மைசுதா. உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம். ஹலோ, ஏங்கண்ணே, ஆபீஸ் போனதும் கால் போடணும்னு சொல்லிட்டு அப்பா எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். ஹலோ. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டாதான் இருக்குது கண்ணு. இப்போ கூட நியூஸ்ல ஆபீஸுக்கு போன பொண்ணை கடத்திட்டானுங்கன்னு சொல்றானுங்க. அதை பார்த்ததும் நானுங்க அம்மாலும் எப்படி பயந்து போட்டு தெரியுமா? சரி கண்ணு, நீ ஆபீஸ்ல பத்திரமா இரு, அப்பா போன வச்சிடறேன். ஹலோ. ஏய் ஏய், என்னடா இவன் ஆப்போசிட்ல இருக்கிறவனை பேச விடாம பண்றான்? லூசா இருப்பானோ? சித்தப்பா மாமா தப்பா பேசாதீங்க சித்தப்பா. மாமா அவர் பேச ரெடியா தான் இருந்தாரு, நீங்க தான் பேசல, அதான் கட் பண்ணிட்டாரு. இப்போ புரியுதுடா எங்க அண்ணன் ஏன் உன்னை விட்டு ஓடினான்னு. உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி. ஏய், அட என்ன கண்ணு, ஆபீஸுக்கு போனது கால் பண்ணுன்னு சொல்லி அப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஹலோ. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாமே விளையாட்டுத்தனமா போயிடுச்சு. இப்ப கூட ஐயோ, நியூஸ் சேனல்ல சாவடிக்கிறானே. ஆபீஸுக்கு போன புள்ளைய கடத்திட்டு போயிட்டோன்னு சொன்னானுங்க. அதை பார்த்ததும் ஐயன் அம்மாலும் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? சரி, நீ ஆபீஸ்ல பார்த்து பத்திரமா இரு, நான் அப்பா போன வச்சிடறேன். ஹலோ ஹலோ. பாத்தியா சித்தப்பா, மாமா குழந்தை மாதிரி எவ்வளவு அழகா சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. இவரை போய் லூசுன்னு சொல்ற சித்தப்பா. ஓ அப்படியா? ம். உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமை. ஹலோ, என்ன கண்ணாச்சு? உன் பொண்ணு அடி வாங்குச்சு கண்ணு. நீங்க யாருக்குன்னு பேசுறது? உன் பொண்ணு அடிச்சவன் கண்ணு. ஏன் கண்ணு அடிச்சிங்க? ஏய், சும்மா கண்ணுன்னு சொல்றத நிப்பாட்ற. உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறோம்.
ஒழுங்கா 10 லட்சம் கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போ. இல்ல உன் பொண்ணை உயிரோடவே பார்க்க முடியாது. கண்ணு அந்த 10 லட்சத்தை கொடுத்துறேன் கண்ணு. என் பொண்ணு ஒன்றும் செஞ்சிடாத கண்ணு. என்ன சித்தப்பா உடனே ஓகே சொல்லிட்டான்? நிறைய வச்சிருப்பானோ? இங்க கொடு. ஹலோ, உன் பொண்ணை கடத்தின இன்னொருத்தன் பேசுறேன். சொல்லு கண்ணு. 10 லட்சம் பத்தாது, 20 லட்சம் கொண்டு வா. சரி கண்ணு, 20 லட்சம் தர கண்ணு. என்ன எவ்வளோ கேட்டாலும் ஓகே சொல்றான்? ஆமா, மொத்தம் எவ்வளோ வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 30 லட்சம் இருக்கு கண்ணு. 30 லட்சமா? அப்போ மொத்தமா எடுத்துட்டு வா. சரி கண்ணு, நான் எடுத்துட்டு வரேன் கண்ணு. என் பொண்ணு ஒன்றும் மாட்டேங்கிறாதீங்க. சித்தப்பா எப்படி? வெல்டன் மை பாய். நீ இதே வேகத்தோட போயிட்டு நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். சரி சித்தப்பா. சார் அவங்க ஃபாதர் வரும்போது அந்த 150 மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக வாங்கிட்டு வர சொல்லிடுறீங்களா? தம்பி, உங்களுக்கு அந்த 150 கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. டேய் கட் அவுட் விடுங்கடா, பாத்ரூம் போகணும். சரி ஏய், உங்க அப்பா முதல்ல காசு எடுத்துன்னு வரட்டும். வீட்டுக்கு போய் அப்புறம் பாத்ரூம் போய்க்க. சித்தப்பா லேடிஸ்ட் இப்படியே பிஹேவ் பண்ணுறது எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு. கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல். இந்த நான் வரேன். நீங்க போங்க, நானும் வரேன். பாத்ரூம்குள்ளே வந்துடுவாங்க. நியாயத்துக்கு அலையிறானு. சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கா ஜக்கால சமையலுக்கு கொள்ளுவா. ஐயோ, கடைக்கு போயிட்டதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாளா? எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம் அவன் மேலே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே. சரி வாங்க, நம்மளை ஏமாத்திட்டானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நீ இங்கே தான் இருக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்ககிட்ட தப்பிச்சு போய் எங்கள் பத்திலே ஒளிஞ்சிருப்ப. உட்காரி. என்ன கொடுமை இது. ஏய், இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சா கொண்டு வேண்டிய உன்னை. சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய், முதல்ல அவங்க அப்பனுக்கு ஃபோனை போட்டு கொடுறா. எங்கே வந்துட்டு இருக்கான்னு கேட்போம். என்னங்க சித்தப்பா? உன் கை வீரர்கள் மெல்ல மெல்ல பட்டணமுத்தி. ஹலோ, ஏங்கண்ணா ஆபீஸ் போனது கால் போட்டோன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாமே விளையாடுறதா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். எங்க அப்பாக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இது பார்த்தது நானும் உங்க அப்பாவும் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி, நீ போனை கட் பண்ணாதானே மறப்பான். இப்போ பாரு, நான் போன வச்சிடுறேன். யோ யோ யோ. ஹலோ, நீ யாருக்குன்னு பேசுறது? இந்த பார், உன் பொண்ணை நாங்கள் கடத்தி வச்சிருக்கிறோம். என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்களா? ஷாக் ஆகாத, நான் சொல்றது மட்டும் செய். உன் பொண்ணை உயிரோட விட்டுறோம். சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற 30 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. ஏங்கண்ணு, என்கிட்ட 30 லட்ச ரூபாய் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் கண்ணு? எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை உன் பொண்ணு வேணுமா? என் பொண்ணு தான் முக்கியம். அப்போ உடனே போய் உன் வீட்டில் இருக்கிற 30 லட்சத்தை பேக் பண்ணு. இந்த பார், காலை கட் பண்ணாத. இதோ இப்பவே பண்றேன் கண்ணு. பேக் பண்ணிட்டியா? பண்ணு. அப்படியே வெளியே வா. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நான் சொல்ற ரூட்ல வா. சரி பாருங்கண்ணு. குட். வந்துட்டியா? அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தா அங்க ஒரு கோயில் இருக்கா? இருக்கு கண்ணு. அந்த கோயில் லெஃப்ட் திரும்பு. திரும்பிட்டேன். அப்படியே உள்ள வா. வந்துட்டேன். இப்ப பணம் எப்படி வருது பாரு. சூப்பர் சித்தப்பா. கண்ணு. ஐயோ, இவன் தெரியலையா? யாரா நீ? யோ, எங்கயா பொட்டி? என்னது பொட்டியா? பண பொட்டியா? பண பொட்டியா? வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். சீக்கிரம் வா, வெளிய வா. வண்டி எடு. இந்த வண்டி எடுத்துட்டேன். அப்போ என் 150? அட போங்கடா. சித்தப்பா சித்தப்பா எந்திரிங்க சித்தப்பா. சித்தப்பா என் கண்ணு வந்து பாரு. ஏனுங்கண்ணு, இதான் ஒன்ற ஆபீஸா? அவன் எனக்கு மேனேஜரு, இவன் எனக்கு வாட்ச்மேனு. இந்த மூஞ்சா? அப்போ சித்தப்பா 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 நீ கவலைப்படாத. இவன் கொண்டு வரலாம் என்ன சித்தப்பா? இவங்க அம்மா கால் பண்ணி அவளை கொண்டு வர சொல்லுவோம். ஏனுமணி, போன போடு. எங்க அம்மா எது கேக்குறானுங்க? அப்போ என் அம்மா. ஓ, ஒன்றரை அம்மாவை கேக்குறானுங்களா? பொண்டாட்டி. ஆமால, என்ற பொண்டாட்டி. இந்த சித்தப்பா. ஆமா, நீ யாருங்கண்ணு? யூ உன் பொண்ணியா? ஹலோ ஹலோ, உன் பொண்ணை கடத்தினவங்க பேசுறோம். என்னது? காலேஜ்ல இருந்து பேசுறீங்க? அவன் காலேஜ் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சே. என்னடா அது?
அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது. உங்க அம்மாவுக்குமா? சித்தப்பா சித்தப்பா